இணைந்தோ ஏன் ஒரு மாதிரியா இருக்க? அக்கா, நேத்து நைட்டு உங்க வீட்டுக்காரரு என்னை பத்தி உங்ககிட்டயோ இல்ல வேற யார்கிட்டயோ போன்ல பேசினாரா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லையே. ஏன் இது கேக்குற? காலையில வாசல்ல பெருக்கிட்டு இருக்கும்போது உங்க வீட்டுக்காரர் என்கிட்ட இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே மறக்க முடியாத நாளா இருக்கும்னு சொன்னாரு. அவர் சொன்னதுல ஏதோ உள்ள அர்த்தம் இருக்குமோன்னு தோணுது. அதான் எனக்கு எதிராக ஏதாச்சும் பிளான் பண்றாரோன்னு டவுட். நீ சொல்ற மாதிரி எல்லாம் அந்த ஆள் எதுவும் பிளான் பண்ண மாதிரி எனக்கு தெரியலையே. நேத்து வர்றப்பவே மூக்கு முட்டை நல்லா குடிச்சிட்டு 4 காலைல தான் வந்து சேர்ந்தாரு. வந்ததுமே படுத்து தூங்கிட்டாரு. ஆனா ஒண்ணு இந்து, அந்த ஆளை நம்பவே முடியாது. நமக்கு தெரியாம வேற ஏதாவது பிளான் பண்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. என்ன பிளான் பண்ண போறாரோ? ஆனா ஒண்ணுக்கா, எனக்கு எதிரா ஏதோ பெருசா பண்ண போறாரு. அது மட்டும் எனக்கு புரியுது. ஆனா அது என்னன்னு தான் எனக்கு தெரியல. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் ஆகாது. தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிக்காத. நான் சப்பாத்தி போட்டு தரேன், நீ சாப்பிடு. இந்தா உருட்டு. ஏன்னா இன்னைக்கு உன்னோட நாள் ரொம்ப நல்ல நாளா அமைய போகுது. என்னது? டேய், நிறுத்துக்கடா. பாவிகளா, ஏடா எங்க வீட்டை இப்படி பாரா மாத்தி வச்சிருக்கீங்களா படுபாவிகளா? இத கோயிலா நினைச்சு வாழ்ந்துகிட்டு இருந்தோம்டா, இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்கீங்களா? இது நியாயமா இருக்கடா உங்களுக்கு எல்லாம்? யோ பெருசு, என்ன சரக்கு ஓவரா போச்சா? இத நல்லா பாரு, உன் வீடு இல்ல பாரு. டேய், எல்லாரும் வெளிய போங்கடா, போங்கடா. டேய், யோ யாரியா நீ? பசங்க என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான், வந்து கத்திக்கிட்டு இருக்க. போ போ போகலையா? டேய் விடுடா, போயங்கற விடுங்கறல. டேய் போய் அண்ணா, ஐயா, அண்ணா, 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 நீ ஏன்டா அவங்க கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்க? அதுக்கு இல்லம்மா, வீட்டை பாத்தியாமா எப்படி மாத்தி வச்சிருக்கானுன்னு பாருமா. அத பார்த்துட்டு என்னால பொறுக்க முடியலமா, என்னால பொறுக்க முடியல. இப்படி வீடு இருக்கிற இடத்துல இவங்க சீட் ஆடுறதுக்கும் பார் நடத்துறதுக்கும் யாருக்கு அனுமதி கொடுத்தாங்க? யார் அனுமதி கொடுத்தாங்கன்னு சொல்லுங்க. நியாயமா பார்த்தா இந்த இடத்துல இப்படி பண்ணக்கூடாதுதான். ஆனா அந்த கிருபா அவன் அரசியல் செல்வாக்க பயன்படுத்தி இங்கே பார் வைக்கிறதுக்கு லைசென்ஸ் வாங்கியிருக்கான். நம்ம என்னையா பண்றது? நம்ம தலை விதி. இந்தோ எங்க போன இந்தோ? சொல்லுங்கக்கா. என்ன இந்தோ, நீ பாட்டுக்கு சொல்லாம கிளம்ப கிளம்பி போயிட்ட? எங்க போன? அவனுங்க வீட்டையே நாசம் பண்ணி வச்சிருக்கானுங்களாக்கா. ஏ, என்ன சொல்ற? என்னாச்சு? ஆமாங்கக்கா, எங்க வீட்டை பாரா மாத்தி வச்சிருக்காங்களாம். ஐயோ, எங்க வீடு ஃபுல்லா ஆளுங்களா கூடி குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்களாம். என்ன சொல்ற இந்தோ? அக்கா, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்க்கா. அட பாவிகளா, இப்படி அநியாயம் பண்றீங்களேடா. இந்த வீட்ல யாருக்கும் மனசாட்சி இல்லையா? ஐயோ கடவுளே, இப்ப நான் என்ன பண்றது? ஐயோ அண்ணா, ஐயா, ஐயோ, அழாதீங்கப்பா, please, சொல்றத கேளுங்கப்பா, ப்ளீஸ். அழாதீங்கப்பா. நம்ம வீடு இருந்த தடம் கூட தெரியாத மாதிரி இப்படி நாசம் பண்ணி வச்சிருக்காங்களேம்மா, நாசம் பண்ணி வச்சிருக்காங்களே. ஐயோ, அழாதீங்க. நம்ம கண்ணு முன்னாடியே இவ்வளவு அக்கிரமம் நடக்குது. அது தெரிஞ்சு நம்மளால தடுத்து நிறுத்த முடியலையேம்மா, தடுத்து நிறுத்த முடியல. ப்ளீஸ்ப்பா,
என்னப்பா நம்ம நிலைமைய பாத்தியாப்பா? அம்மா இந்து நம்ம கை நீட்டி காசு வாங்கினது உண்மைதான்ப்பா. அதுக்காக நம்ம வீட்டை நமக்கு தெரியாம இப்படி மாத்துறது எந்த விதத்துலப்பா நியாயம்? எந்த விதத்துலப்பா நியாயம்? ப்ளீஸ்ப்பா வேணாம்ப்பா. அம்மாடி, நம்ம வாழ்ந்த வீட்டை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு எனக்கு மனசு தாங்கலப்பா. என்னால முடியலப்பா. வேணாம்ப்பா. நீ பணத்தை வாங்கிட்டு திரும்ப கொடுக்காம உன் இஷ்டத்துக்கு சுத்திட்டு இருப்ப. நான் பார்த்துட்டு சும்மா இருக்கேன். இப்ப இந்த வீடு உங்களோடதுன்னு சொல்றதுக்கு எந்த ஆதாரமும் இல்லை. அதனால தேவையில்லாம பிரச்சனை பண்றதை விட்டு கிளம்பிப்போங்க. அதை விட்டுட்டு இங்கே ஏதாவது பிரச்சனை பண்ணி என் பிஸ்னஸ் பாதிச்சுதுன்னு வைங்க, அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். ஏ திவா, இதுக்கு ரெண்டையும் முதல்ல வெளியே இருப்பேன். கேட்கல, கிளம்புங்க. எப்படி இருந்துச்சு எங்க சர்ப்ரைஸ்? நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இந்த நாளை நீ மறக்கவே மாட்டேன்னு. கிளம்புமா, கிளம்பு கிளம்பு கிளம்பு. நீங்க ஜெயிச்சுட்டே இருக்கீங்கன்னு ரொம்ப ஆடாதீங்க. எல்லாம் மேல இருக்க கடவுள் பார்த்துட்டு தான் இருக்கான். ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பா உங்களுக்கு தண்டனை கொடுப்பா. வாயை மூடிட்டு நீயும் உங்க அப்பனும் இடத்த காலி பண்ணிடு. அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்படி இல்லைன்னா நாங்க அடுத்த கட்டத்துக்கு போக வேண்டியது இருக்கும். டேய் திவா, அண்ணா, என்னடா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? இது ரெண்டையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறா. சரி பார்க்கலாம். யோ பெருசே, வாயா வாயப்பா. யோ வாயாடா, சும்மா ஓவரா பண்ணிட்டு இருக்கா. வாயா யோ, வாயாடா. யோ தவறா பண்ணிட்டு இருக்கா. வாயா யோ, வாயாடா. சொல்றோம்ல யோ யோ அண்ணா. ஐயா அண்ணா. யோ. ஐயா 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 என்னாச்சியா? ஐயா அண்ணா என்னாச்சு? இந்த ஆள் வேற அடிக்கடி மயக்கம் போட்டு வந்துடுறான். ஐயா சீ, ஐயா என்னாச்சியா? அண்ணா எந்திரிங்க. மெதுவா எழுந்துருங்கண்ணா. பார்த்து எந்திரிங்கய்யா. அப்பா என்னாச்சுப்பா? ஐயா இங்க பாருங்க, இங்க பாருங்க. ம் யோ யோ அண்ணா, நான் தூக்கிட்டு போயா. யோ தூக்கிட்டு போயா. யோ காலங்காத்தால பிசினஸ் நடக்குது, இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க. தூக்கிட்டு போயா, தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ. போ, போ, போ. மெதுவா தூக்கு. தூக்கிட்டு போ, தூக்கிட்டு போ.